எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி மத்தியானம் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முளைக்கட்டிய பயிறு, வெள்ளரிக்காய், சுட்ட மிளகு அப்பளம், மோர், நவதானிய சாம்பார் 4 வகை காய்கறிகளுடன், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, தூதுவளை ரசம், அப்புறம் வெரைட்டியில் வந்து ராகி களி, தக்காளி சாதம், புளியோதரை, தயிர் சாதம், நவதானிய சாம்பார் சாதம், தூதுவளை ரச சாதம். இந்த மெனு வந்து மதியங்க. அப்புறம் டிப்ஸ் வந்து டெய்லி ஒவ்வொன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதான் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொன்று சொல்கிறேன். முடி வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு அடர்த்தியாக வளர்றதுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு 45 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் டை எதுவுமே யூஸ் பண்ணதே இல்லை. நேச்சுரல் இப்படியே தான் இருக்குங்க. அதுக்கு வந்து பயிர் வகைகள் வந்து நிறைய சாப்பிட்ணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு வந்து எண்ணெய் வந்து நம்ம தலைக்கு வந்து வைக்கணுங்க. பயிர் வகைகள், தண்ணி நல்லா குடிக்கணும். அதே மாதிரி குளிர்ச்சியான பொருள்லாம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம வந்து சேர்த்திக்கணுங்க. தூக்கம் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஒரு 7 மணி நேரமாச்சும் ஒரு நாளைக்கு வந்து தூங்கணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது சீட்ஸு, அப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் சேர்த்திக்கிங்க. முட்டை, மீன் இதெல்லாம் சேர்த்திக்கிங்க. இதெல்லாம் சேர்த்திக்கும் போது முடி வந்து சொட்டை விழுகாது, நல்லா அடர்த்தியாக வளரும், வெள்ளையும் வராதுங்க. அது அவ்வளோ சீக்கிரம் வந்து நிறைய வராதுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க.